மாற்றம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்திய விடுதலைக்கு இணையற்ற பங்களித்த வங்கத்தின் சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நிழலாக இருந்த பெருமகன். 1943இல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பர்மா தலைநகர் ரங்கூனுக்கு வந்தபோது அவருக்கு இந்தியர்களால் மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த வரவேற்பில் நேதாஜிக்கு அணிவிக்கப்பட்ட மாலையை 3 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்து இந்திய தேசிய இராணுவத்திற்கு நிதி சேர்த்தவர். இந்திய விடுதலை போராட்ட பங்களிப்புக்காக நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை இழந்தவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சிலையை மெரினா கடற்கரையில் நிறுவ காரணமானவர். இவர் தான் இணையற்ற விடுதலை போராட்ட தியாகி திருமிகு அமீர் அம்சா. மதவெறியும் ஜாதி வெறியும் ஊழலும் லஞ்சமும் அராஜகமும் நம் அரசியல் தளத்தில் ஆட்டி படைக்கிற இந்த நேரத்தில் தூய்மையாய் நம் நாட்டிற்கு தொண்டாற்றிய தியாகி அமீர் அம்சாவை நாம் பெருமிதத்தோடு நினைவு கூறுவோம். அதனையொட்டி திருமிகு அமீர் அம்சாவின் அருந்தவ புதல்வர் திருமிகு சாகில் அமீது அவர்களுடன் மாற்றம் தொலைக்காட்சியில் இதோ ஓர் நேர்காணல். ஐயா வணக்கம். உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்களேன். என் பேர் சாகுல் அமீத். நான் திருவள்ளிக்கணியில் இருக்கிறேன். சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுருந்தேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு பையன். வியாபாரம் சரியில்லை, அதனால் பையனுடைய இதில் நான் இருக்கிறேன். என்னுடைய தந்தையார் அமீர் அம்சா, அவர் சுதந்திர போராட்ட வீரர். உங்கள் தந்தையாரை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். எங்களுடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் மேலக்கொடுங்கூர். என்னுடைய பாட்டனார் என் தந்தையார் வணிக ரீதியாக பர்மா, வியாபார ரீதியாக பர்மாவில் போய் தங்கம் பயிர கடை வச்சுருந்தாங்க. பிரபலமான கடை மூன்லைட். அது ரங்கூன்லேயே மெயின் டிஸ்ட்ரிக்டில் அந்த கடை இருந்தது. அப்போ என் தந்தையாரும் சரி என்னுடைய பாட்டனாரும் சரி நாட்டுப்பற்று மேலே ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடு. நம்ம நாடு சுதந்திரம் கிடைக்கணும். நேதாஜியுடைய புக்கோடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் என் தாப்பனார் படிப்பார். அது படிக்கும் போது நேதாஜி மேலே அவருக்கு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு. நாட்டுக்காக நம்மளும் பாடுபடணும், வெள்ளை அணை விரட்டி அடிக்கணும் வெறியோட தான் சொத்து புறாவும் நாட்டுக்காக தாகம் பண்ணுவார். நேதாஜி ஜப்பான்லேருந்து கிழக்கு ஆசியாவுக்கு வந்தார். அப்போ 30 லட்சம் இந்தியர்களை நேதாஜிக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க. நேதாஜிக்கு 30 லட்சம் இந்தியர்கள் நேதாஜிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மலேசியாவில் வந்தவொன்னே படையை திரட்டுறதுக்கு ஆதரவு கேட்டு வந்தார். அதுவும் மலேசியா வந்தவொன்னே மலேசியாவில் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பர்மாவுக்கு வந்தவொன்னே அவர் பர்மாவுக்கு வர்றது தெரிஞ்சவனோட லட்சக்கணக்கான கூட்டம் குவிஞ்சிருச்சு. கணக்கில் அடங்க முடியாத கூட்டம். நம்ம நேதாஜி வாரம் என்று கோஷத்தோடு ஜனங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. பிரம்மாண்டமான மேடை. அந்த மேடை பிரம்மாண்ட மேடை. நேதாஜி வந்தவொடனே அந்த மாலையை ஏலம் விட்டாங்க. அது முதல் மாலையை வேற ஒருத்தர் எடுத்தார். 2வது மாலையை என் தாப்பனார் 3 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தார். 3 லட்சம்னா இப்போ உள்ள ஒரு மதிப்பு பார்த்துங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தார். அது எடுத்த உடனே நேதாஜி இவர் யார் 3 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தார், இவர் யார் அப்படின்னு சொல்லி 2 சிப்பாயை விட்டு அவரை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அனுப்பினோன்னே என்னுடைய பாட்டனாரும் என் தரப்பனாரும் கடையில் இருந்தாங்க. சிப்பாய் வந்தவொடனே இது மாதிரி உங்கள் நேதாஜி பையனை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. உடனே என்னுடைய பாட்டனார் தான் மகனை வழி அனுப்பி வச்சாங்க. போய் பார்த்துட்டு வா மகனே அப்படின்னு. என் தாப்பனார் நேதாஜியை பார்த்தவொடனே அவருக்கு ஒரு அளவு கடந்தமான ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். நாடு சுதந்திரம் கிடைச்சது ஒரு சந்தோஷமான அவரை பார்த்தவொடனே ஒரு சந்தோஷம் ஆகிப்போச்சு. உடனே முதல் உறுப்பினராக என்னுடைய தாப்பனார் அந்த ஐஏனிய படையில் முதல் உறுப்பினர் ஆகணும். இதை உங்கள் தாப்பனார்கிட்ட நான் தாப்பனார்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாட்டனார்கிட்ட என் தாப்பனாரை கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னுடைய பாட்டனார்கிட்ட கேட்டாங்க, உங்களுடைய மகன்
படையில் வந்து முதல் உறுப்பினராக சேர்ந்திருக்காரு உங்களுக்கு சம்மதமாக. பரிபூர்ணமான சம்மதம்னு சொல்லிட்டு மகனை வந்து நேதாஜியிடம் ஒப்படைச்சார். உடனே அவர் அந்த பாக்கெட்டில் உள்ள செக் புக்கை எடுத்து 2 லட்ச ரூபா செக்கை வந்து நேதாஜி கையில் கொடுத்தார். இது நேதாஜி ரொம்ப வந்து இது ரொம்ப அசந்து போயிட்டார். நம்ம நாடு வந்து இது போல் ஆளுகள் இருந்தால் விரைவிலே சுதந்திரம் கிடைச்சிடும் என்று இருந்தார். அதோடு வந்து நேதாஜி கூட வந்து ரொம்ப பாடுபட்டார். நேதாஜிக்கு நிறையா வந்து ஒரு பண உதவியும் தாப்பனாரும் பார்ட்னரும் நிறையா வந்து கொடுத்தாங்க. 10,000 சவரன் நகை, 1000 ஏக்கர் நிலம், இதெல்லாம் வந்து நேதாஜிக்கு வழங்கினார். இடைக்கு தங்கம் கொடுத்தாங்க. நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடையணும், அந்த வெறி நாடு வந்து சுதந்திரம். அவங்க வந்து வியாபாரத்தை பற்றிலாம் பொருட்படுத்தலை, நாடு தான் அந்த தேசப்பற்று. நம்ம நாடு வந்து சுதந்திரம் கிடைக்கணும் என்று தேசப்பட்டு தான் சொத்து புறாவையும் வந்து நாட்டுக்காக அர்ப்பணித்தார். அதோட வந்து என்ன ஆகி போச்சு, யுத்தம் நடந்தனால நேதாஜி வந்து ஹெலிகாப்டரில் வந்து அவர் போயிட்டார். அப்போ அவர் போகிற நேரத்தில் நேதாஜி என் தாப்பனாருக்கு அவருடைய கைத்துப்பாக்கி, அவருடைய துணி ஞாபகமாக கொடுத்துட்டு போனார். அதை வந்து என் பாட்டனாரும் என் தந்தையாரும் கடையில் இருக்கவங்கள பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை வந்து தாப்பனாரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர் வச்சுருந்த அந்த துப்பாக்கி எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஜெயிலில் அடைப்பட்டார். என் தாப்பனார் கூட இருந்தவங்க 9 பேர் மற்ற இனத்தினவர்கள். அதில் முஸ்லீமில் வந்து என் தாப்பனாரும் மற்ற வந்து ஒரு 5 பேர் அரசாங்கம் ஜெயிலில் போட்டது. ஜெயிலில் வந்து பல சித்திரவதைகளை அனுபவித்தார். என்னையிலே அடங்காத சித்திரவதையை அந்த தாப்பனார் அனுபவித்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் மரண தண்டனை கைதியாக விதிச்சிட்டாங்க. அதோடு வந்து நம்ம செங்கோட்டை, டெல்லி செங்கோட்டைக்கு வந்து அவரை வந்து அழைத்து வரப்பட்டு அது காந்திஜி, ஜவஹர்லால் நேரு, பட்டேல் இவங்கெல்லாம் வந்து வாதாடி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அதோட வந்து ஊருக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்தாங்க. இந்தியா வந்த பிறகு உங்கள் தந்தை என்ன செஞ்சாங்க? இந்தியா வந்த பிறகு ஊரில் இருந்தாங்க. ஊரில் இருக்கும்போது வந்து சுதந்திரம் கிடைச்சிது. சுதந்திரம் கிடைச்சவொடனே முத கொடி எங்கள் ஊரில் வந்து பாட்டனாரும் என் தந்தையாரும் கொடி ஏற்றுறாங்க, சந்தோஷத்தை. அதுக்கப்புறம் வந்து சென்னை வந்து நேதாஜியை வந்து ரொம்ப பெருமையாக பேசுவார். நேதாஜி யாருன்னே வந்து அப்போ உள்ள இளைஞருக்கெல்லாம் யாருன்னு தெரியாது. நேதாஜி சிலை வைக்கிறதுக்கு என்னுடைய தாப்பனார் வந்து டெல்லிலேயும் ஸ்டேட்லேயும் சென்ட்ரல்லையும் வந்து நிறையா வந்து அவர் வந்து மனு கொடுத்து நிறைய இது பண்ணாங்க. அவருடைய முயற்சியில் தான் இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து பெரிநாளில் வந்து அவர் சிலையை வந்து நிறுவப்பட்டது. நேதாஜி மேலே அளவு கூடாத பாசம். அவர் வந்து வீட்டை பற்றிலாம் வந்து நினைக்கிறது இல்லை. நாடு நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார். நாடு தான் நேதாஜி மேலே அளவு கூடாத பாசம். நேதாஜின்னு அவருக்கு பேரை சொன்னாலே அவருக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு, ஒரு புத்துணர்ச்சி வந்து நேதாஜி மேலே அளவு கூடாத பாசம் அவர் வச்சுருந்தார். நமது அரசாங்கங்கள் உங்கள் தந்தையாருக்கு உரிய மரியாதையை கொடுத்தாங்களா, கௌரவிச்சாங்களா? என் தந்தையாருக்கு வந்து அரசாங்கம் வந்து உரிய மரியாதை கொடுத்ததுன்னா எல்லா தியாகிகள் கொடுக்குற மரியாதை தான் வந்து தாப்பனாருக்கு கொடுத்தாங்க. தாமிரபத்திரம் கொடுத்தாங்க. அவருக்கு சக்தி மீறிய வந்து நாட்டுக்காக தான் சொத்து புறாவை வந்து அர்ப்பணித்தார். பர்மாவில் வந்து அவர் சொத்து புறாவையும் அங்கே உள்ள அரசாங்கம் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிச்சு. இங்கே வரும்போது பர்மாலேருந்து அவருக்கு தண்டனை கொடுத்து விடுபட்டு இங்கே வரும்போது வந்து வெறும் இதோடு தான் வந்தார். அவர் அளவுக்கு மீறி சொத்தை கொடுத்தாரு. இந்த அரசாங்கம் வந்து தாப்பனாருக்கு என்ன பண்ணிச்சு, போதுமான இது வந்து அவர் அந்தஸ்தே வந்து சென்ட்ரலையும் சரி ஸ்டேட்லேயும் சரி அவருக்கு ஒரு அந்தஸ்தே கொடுக்கல. கோடிக்கணக்கில் தான் சொத்தை வந்து என் தாப்பனாரும் என் பாட்டனாரும் நாட்டுக்காக அர்ப்பணித்தாங்க. நாடே பெரிது என்று இருந்தாங்க. அவருடைய சொத்தை வந்து இவ்வளோ சொத்து நம்மகிட்ட போயிடுச்சுன்னு ஒரு நாளும் சொல்லி வந்து அவர் வந்து வருத்தப்பட்டதில்லை.
நாடு நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்குன்னு தாப்பனார் சொல்லுவார். இன்றைக்கி நாங்கள் வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறோம். அரசாங்கத்தில் வந்து ஒரு வீடும் கொடுக்கல, எந்த ஒரு சலுகையும் கொடுக்கல. எங்களுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சது? அவருக்கு உரிய அந்தஸ்து ஒரு பத்மபூஷன் அவார்டு கூட கொடுக்கல. யாருக்கா கொடுக்குறாங்க? அவர் இறந்து போனதுக்கு ஒரு அரசு மரியாதை கூட கிடையாதுங்க. என்னங்க நாடு இது? என்ன ஆட்சியாளர்? இதுக்காக தான் நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா? தான் சொத்து புறாவை இழந்து அவருக்கு செய்கிற வந்து இந்த அரசுடைய செய்கிற காரி தான் துப்பணும். அது ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமும் வேதனையாக இருக்குது. இன்றைய அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு உள்ள அரசியல் கட்சியுடைய செயல்பாடுகள் பார்த்தா மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. மக்களுக்காக அவங்க எதுவுமே செய்யலை. அவங்க சுயநலத்துக்காக அவங்க செய்கிறாங்க. கோடியாக கொள்ளடிக்கிறாங்க. மக்களை வந்து அடிமைப்படுத்தியே வச்சுருக்கிறாங்க. இலவசம் கொடுத்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறாங்க. மக்களை காசை கொடுத்து ஓட்டு வாங்கி கோடியாக கொள்ளடிக்கிறாங்க. நம்ம வந்து சுதந்திரம் வந்து அடுத்த சுதந்திரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இந்த கொள்ளையரிடம் வந்து நாட்டை காப்பாற்ற, நாடை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் வந்து கொண்டுகிட்டே போகுது. நாடு வந்து ரொம்ப பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு வளர்ச்சி பாதையே கிடையாது. மேலை நாடுகளெல்லாம் வந்து ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் நல்லா வளர்ச்சி அடையுது. நம்ம நாடு வந்து வளர்ச்சியில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. கல்வியிலையும் சரி, தொழிலையும் சரி ரொம்ப பின்தாங்கி போகுது. இவனுக்கு கொள்ளடிக்கவே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. அப்போ நாட்டு மக்களை வந்து எப்படி இவங்க வந்து இது பண்ணுவானுங்க? நாடு வந்து படு மோசமாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எல்லாம் அரசியல்வாதிகள்லாம் வந்து அவர் சுயநலவாதிங்க. நாட்டு மக்களுக்காக எதுவும் செய்ய வந்து அவங்களுக்கு என்ன கிடையாது. இவெல்லாம் வந்து தேச துரோகிங்க. நாட்டுக்கு வந்து என்ன செஞ்சாங்க? எதுக்கு தான் இந்த சுதந்திரம் வந்து நம்ம நேதாஜியும் தாப்பனாரும் நம்ம முன்னோர்கள் எதுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க? இவனுக்கு கொள்ளடிக்கவா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க? இவனுக்கு கோடியாக கொள்ளடிச்சு எத்தனோ தலைமுறைக்கு வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க. மக்களை வந்து பிளவுபடுத்துகிறாங்க. ஒற்றுமையாக இருக்கிறதுல ஜாதியை வந்து தூண்டி விட்டு மக்களை வந்து பிளவுபடுத்துகிறாங்க. ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கிறாங்க. தொப்புள் குடி உறவாக நம்ம வந்து இருக்கிறோம். அந்த உறவை வந்து பிளவுபடுத்துகிறானுங்க. இன்றைக்குள்ள அரசியல்வாதிகள் கூத்தாடி பின்னாடி போகிறதுக்கும், அவன் இறந்து போனால் அவனுக்கு அரசு மரியாதை கொடுக்குறதுக்கும், அவனுக்கு வந்து அவார்டு கொடுக்குறதுக்கும் அதுக்கு தான் இருக்காங்க. தவிர இன்னைக்கு தாப்பனாக இருக்குது இந்த அரசாங்கம், சென்ட்ரலையும் சரி ஸ்டேட்லையும் சரி என்ன செஞ்சிச்சு? என்னுடைய அப்பா வந்து ஒரு சுதந்திரம் போட்ட தியாகி, அவருடைய மகன் என்று சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. தலை குனிகிறேன், ரொம்ப தலை குனிகிறேன், வெக்கமாக இருக்குது. இந்த நாடு வந்து பாதாள குழியில் போய்கிட்டு இருக்கு. நாடை வந்து கூறு போட்டு வந்து விற்று கொண்டு இருக்கிறாங்க. வளமான செல்வத்தெல்லாம் இன்றைக்கி வந்து அடித்து கொண்டு இருக்கிறாங்க. மலையே காணோம். மலையெல்லாம் வந்து இன்றைக்கி வெட்டி எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நம்ம நாடு ரொம்ப செழிப்பான நாடு. அந்த செழிப்பான நாடை இன்றைக்கி கூறு போட்டு இன்றைக்கி அரசியல்வாதிங்க கூறு போட்டு இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரசியல்வாதியெல்லாம் வந்து இன்றைக்குள்ள அரசியல்வாதியெல்லாம் வந்து தேசப்பற்று இல்லாதவனுங்க. தேசப்பற்றுனாலே என்னன்னே கேட்கக்கூடிய அரசியல்வாதியாக தான் இருக்காங்க. இவங்களாம் வந்து அரசியல்வாதி சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. வெட்டி நான் தலையை குனிகிறேன். அடுத்த சுதந்திரத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டோம். மனசு ரொம்ப சங்கடமும் வேதனையாக இருக்குது. மனசு ரொம்ப இறந்து போனாருங்க. அவருக்கு ஒரு அரசு மரியாதை கூட கொடுக்கல. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயா, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களிடம் செலவு செய்து உங்களுடைய தந்தை தியாகி அமீரம் ஷா அவர்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இவ்வளோ நேரம் பரிமாறியதற்கு மாற்றம் தொலைக்காட்சி சார்பாக
உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. மாற்றம் தொலைக்காட்சி மேலும் பன்மடங்கில் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை நான் கூறி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த்.